அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது சிங்கப்பூர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிவர் வேலி அப்படிங்கிற இடத்துல உள்ள பள்ளிக்கூடத்துல தீச்சம்பவம் ஏற்பட்டுச்சு. இந்த தீச்சம்பவத்துல நிறைய குழந்தைகளை வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து காப்பாத்திருப்பாங்க. இதுல வந்து நிறைய இந்தியர்களும் பங்களாதேஷ்காரங்களும் காப்பாத்திருப்பாங்க. ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். இதுல காப்பாத்தின வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில இட்ஸ் ரெய்னிங் அப்படிங்கிற தொண்டு நிறுவனம் வந்து இந்த குழந்தைகளோட பெற்றோர்களையும் அதே போல பொதுமக்களையும் பார்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இந்த பாராட்டு நிகழ்ச்சியில வந்து வெளிநாட்டு ஊழியர்களை எதிர்பார்க்காத வகையில பரிசு பொருட்களையும் அதே போல பரிசு தொகைகளையும் வழங்கி அவங்களுடைய உணர்வு பூர்வமான மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். It's amazing what you've done. 2 days and 2 nights I cannot sleep. And when I see also, my boss make me to sleep. So I can't sleep like that. Feeling very bad. Because I see my eyes. சந்தோஷமா இருக்கு காப்பாற்றி அந்த ஒரு பொண்ணு குழந்தை இருந்தது அது ஒரு ஃபீலாக இருக்கு. சின்ன குழந்தைங்க அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு 4 பேர் ஆப்போசிட்ல கன்சல்டன்ட் போயிட்டு சப்போர்ட்டிவ் சொல்லலாம். இமாம் என் ஃப்ரெண்டு அவன் லேட்டாக வந்து குடிச்சிட்டாப்ல. நான் மேலே ஒரு குழந்தைய வந்து இறங்கி ஒன்றா ரெஸ்கியூ பண்ணி குழந்தைய இறங்கிட்டேன். எங்களுடைய மனிதாபிமான ஒரு கடமை மாதிரி. That time many baby cry. Actually, the baby they try to jump also. Then we say don't jump. We can under on the field. எல்லாரும் சவுண்ட் போட்டதனால அது மனசுக்கு பேபி ஹாஸ்பிட்டல் இறக்கணும். ஒரு பொண்ணு ஆசைப்படுறது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு. அவங்களும் அந்த பொண்ணு காப்பாற்றணும்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. We hit one of the heroes behind us who saved our daughter and many others in the fire obstacle. It makes me quite emotional to think about what could have happened if these guys didn't step in. Very glad to be here and to give my appreciation to the heroes from India and Bangladesh. We were talking about how you all were the first there, and we really wanted to just say thank you to everybody for doing what you did. You obviously saved and changed a lot of lives. ஃபயர்ல வந்து அவங்க ஹெல்ப் பண்ணது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். So I think they did a very great job. And I wanted to also show my son and I wanted him to be part of it. Just came with all the family to pay, say thank you to all these wonderful men step up and help so many kids. It's incredibly moved that day because it so easily could have been us in that exact situation, and knowing that there were strangers willing to help out, people that they didn't even know and potentially risk their lives to help other people, just reminds us that there's good people in the world. I just wanted to see them in person, not just from the news, but to actually see these heroes. இந்த வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அன்பளிப்பாக நிதி திரட்டவும் இட்ஸ் ரெய்னிங் என்கோச் ஏற்பாடு செய்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பள்ளிக்கூடத்துல ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் அப்படிங்கிறவங்களோட பையனும் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாங்க. அந்த பையனுக்கு சிறு காயங்களோட அந்த பையன் உயிர் பிழைச்சிட்டாங்க. இதுல துரதிருஷ்டவசமா ஒரு குழந்தை வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த பாராட்டு நிகழ்ச்சியில இதை பற்றி இந்த வெளிநாட்டு ஊழியர்கள் தெரிவிக்கையில அவங்களுக்கு வந்து தூக்கமே இல்லாம போச்சு 2 நாள் வரைக்கும். அதே போல ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு ஒரு குழந்தை இறந்ததுனால. அது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைகளை பாராட்டுனது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு அவங்க தமிழ் முரசுக்கு கொடுத்த பேட்டியில வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல சிங்கப்பூர் பொதுமக்களும் நிறைய பேர் வந்து இந்த வெளிநாட்டு ஊழியர்களை பாராட்டு தெரிவிச்சு பரிசு தொகையும் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இட்ஸ் ரெய்னிங் அப்படிங்கிற தொண்டு நிறுவனம் வந்து இந்த காப்பாற்றின வெளிநாட்டு ஊழியர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதனால ஆன்லைன்ல இந்த வெளிநாட்டு ஊழியர்களுக்காக நிதி திரட்டும் முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மாசம் வரைக்கும் அவங்க நிதி திரட்டியிருக்காங்க. இந்த மாசத்தோட அந்த நிதி திரட்டுறதை நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட 57,000 வெள்ளி வரைக்கும் சிங்கப்பூர் பொதுமக்கள் வந்து இந்த வெளிநாட்டு ஊழியர்களுக்காக அவங்களால இயன்ற நிதியை வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த 57,000 வெள்ளியும் 15 பேருக்கு பிரிச்சு கொடுக்க போவதா இட்ஸ் ரெய்னிங்
அப்படிங்கிற தொண்டு நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தீச்சம்பவத்துல காப்பாத்தின வெளிநாட்டு ஊழியர்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்ளுங்க. இது போல பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.